இன்னைக்கு குயிக்காக ஒரு அப்டேட் பார்த்துலாங்க. ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி 25,900 ஒரு சப்போர்ட்டு, அப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 435 350 அந்த ஏரியாலாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இல்லை வந்து சப்ளை ஜோன் இருக்கும். இது வரைக்கும் மேலே இங்கேயும் போயிட்டு வருவாங்க, ஒரு நியூஸ் அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நடந்திருக்கு. ஸோ நேற்று வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன், மார்க்கெட் கீழே இறங்கினாங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 25,900 அப்படின்னு பர்டிகுலராக சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா 900 வரைக்கும் போனாங்களா, போயிட்டு திருப்பியும் உங்களுக்கு ரிவர்சல் கிடச்சிதா. ஸோ இதுதாங்க விஷயம். இதுதான் லெவல்ஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நாளைக்கு என்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லேருந்து கட் பண்ணி கீழே வந்துட்டோங்க. அடுத்த அப் ட்ரெண்டுன்னா உங்களுக்கு 0.5க்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் அப் ட்ரெண்டு. இல்லை அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல, விக்கு மட்டும் தான் போட்டாங்க அப்படின்னா அப் ட்ரெண்ட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைன்னு அர்த்தங்க. ஸோ ஃபிபனாச்சி லெவல் 0.5 25,358, அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஒரு 435ல். ஸோ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணால் மட்டும்தான் நிஃப்டி அப் ட்ரெண்டு. அது வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட் தான். சரிங்களா, இங்கே போனால் செல் அடிப்பாங்க, இங்கே வந்தால் பை பண்ணுவாங்க. அதுங்காட்டி கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. ஸோ நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட் பார்க்கலாங்க. 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷனுக்கு போகலை, சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் போயிட்டுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இங்கே வந்து பாடி க்ளோஸ் மேலே இருக்குது, இங்கே பாடி க்ளோஸ் கீழே இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்ட் டு சைட்வேஸ் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மார்க்கெட்டை. ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,300, அதுக்கப்புறம் 358, 435 இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. இதை தாண்டி க்ளோஸ் வைக்கணும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இன்றைக்கி ஏதாவது ட்ரேட் கிடச்சிருக்குமா? இன்றைக்கி வந்து ஈஸியான டே கிடையாது. பிகினர்ஸ்னால கட்டாயமாக இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருக்க முடியாது. ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ்னால கூட எப்படி போனாலும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டேஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இன்றைக்கி சார்ட் எடுத்து வச்சுருக்காங்க. நேற்று எடுத்த சார்ட் 25,100. நம்ம ரூல் படி ட்ரேட் கிடச்சிதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் கிட்ட வரும்போது பையிங் சிக்னல்ஸ் வீடியோவில் என்ட்ரி சிக்னல்ஸ் வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸ் டேவோட லோ அந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் போட்டாங்கன்னா ஒரு ட்ரேட் எடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எது வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கிருந்து ஒரு ட்ரேட் கிடச்சிதுங்களா, அந்த ஹை வரைக்கும் போச்சுங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 113 பாயிண்ட்டு, இது ஒரு ட்ரேடுங்க. செகண்ட் ட்ரேடு பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட், இது ஒரு ட்ரேடுங்க. 2 ட்ரேடை புட்டு சைடில் கிடச்சிதுங்க. கால் சைடில் நான் சொல்லலை, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அபவ் போனாங்க, க்ளோஸ் அபவ் போயிட்டு ஒரு 30 பாயிண்ட் டார்கெட் அடித்தாங்க, அதுக்கப்புறம் திருப்பி கீழே இறங்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேடு வந்து எடுக்கலைங்க, ஆனால் எடுத்திருக்க முடியும், இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்க முடியும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பிலோ, ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பிலோ, அப்புறம் லோ பிலோ போனதுக்கப்புறம் இந்த இடத்துல ட்ரேடே ஆக்சுவலாக இல்லைங்க. லோ பிலோ இருக்கும்போது நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது மேனிப்புலேஷன் ஏரியா, எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், மேலே ஏறுறாங்க கீழே இறங்குறாங்க, மேலே ஏறுறாங்க கீழே இறங்குறாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் செட்டப்புங்க. இந்த லோ பிலோ இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கிறது நம்ம கேபிட்டலுக்கு நல்லதுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளைக்கு எப்படி இருக்கும். நாளைக்கு வந்து 25,300ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். எதனால 25,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரெண்டும் பக்கத்தில் இதுதான் இருக்குங்க. நம்ம வீடியோ வந்து 10 மணிக்கு போடுற ரீசன் பார்த்தீங்கன்னா இது 9 மணிக்கு தான் அப்டேட் ஆகும். ஸோ 9 மணிக்கு தான் என்எஸ்சி வெப்சைட்டில் க்ளோஸ் அப்டேட் பண்ணுவாங்க, அந்த செட்டில்மெண்ட்லாம் போக. அப்போ வந்து நியர்பை இருக்கிற மாதிரி கால் புட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல 25,300 நம்ம க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 25,175, 125 பாயிண்ட்டுக்கு மேலே தான் நம்மளுக்கு நியர்பை இருக்குது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் பை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ 25,300 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு இன்டெரக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ நாளைக்கு என்னங்க ட்ரேடு, கால் சைடில் நம்ம க்ளோஸும் இன்னத்தோட ஹையும் பக்கத்தில் இருக்குது. ஸோ இன்னத்தோட ஹையை கட் பண்ணும்போது புட் சைடில் இன்னத்தோட லோவை கட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அப்படி கட் பண்ணாங்கன்னா
இங்கேருந்து 313, 332 வரைக்கும் போகிறக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 80 பாயிண்ட் போகிறக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டு கீழே வராங்க அப்படின்னா இந்த 171 ஏரியா வரைக்கும் வந்துடுவாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இறங்கும்போது இது ஏறுமில்லைங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 314, ரெண்டாவது டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 400 இது வரைக்கும் போகலாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டார்கெட் வரைக்கும் தான் போகிறக்கு சான்ஸ் இருக்குங்க. நாளைக்கு மெயின்லி சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கிறது தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹியூஜ் மொமெண்டம் கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் வந்து நிஃப்டி ஃப்ளாட்டாக தான் இருக்குங்க. ஸோ இது நார்மலாக அப்படி தான் நிஃப்டி ஒர்க் ஆகுங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதாவது பற்றி தெரியணுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டை போடுங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கட்டாயமாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நான் இன்றைக்கி கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீப் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.